ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் சொல்கின்ற வாக்கினை கவனமாக கேள். இந்த அம்மா உனக்கு ஒரு செய்தியை, ஒரு உத்தரவாதம் தருகின்றேன். இன்னும் சற்று நேரத்தில், இந்த சற்று நேரம்தான் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன்னுடைய காலடியில் மண்டியிடப் போகின்றார்கள். மண்டியிட உன் அம்மா நான் வைக்கப் போகின்றேன். என் குழந்தை, நீ இதை உன் அம்மா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்வேன் என்று நீ நம்பினால் மட்டும் என் வாக்குகளை இனி நீ தொடர்ந்து கேட்க வேண்டும். இந்த அம்மா மீது நம்பிக்கை இல்லாமல் நிச்சயமாக ஒருபொழுதும் என் வாக்கினை நீ கேட்கக்கூடாது என்று நான் பல முறை உனக்கு சொல்லியிருக்கின்றேன் அல்லவா? என் பிள்ளையே, நீயும் நம்பிக்கையோடு இந்த அம்மாவினை தேடி வந்துவிட்டாய் அல்லவா? உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அங்கே சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்க்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளைக்கு தெய்வத்தின் மீது இருந்த நம்பிக்கையே போய்விட்டது. ஏனென்றால் கஷ்டங்களை கொடுப்பவர்கள் சந்தோஷமாக இருப்பதும் வாழ்க்கையில் சகஜமான ஒரு விஷயமாக மாறிவிட்டதே என்று எண்ணி எண்ணி என் பிள்ளை நீ மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய். உன் வேதனையை நான் நன்கு அறிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, தெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற அவநம்பிக்கையை நான் மீண்டும் உனக்கு நம்பிக்கை கொடுத்து மாற்றி காட்டப் போகின்றேன். என் தங்கமே, தெய்வம் எதற்காக அமைதி காத்தது? உனக்கு நல்லதை செய்வதற்காக. உனக்கு துரோகங்களையும் உன் கண்களிலிருந்து கண்ணீரையும் வரவைத்தவர்களுக்கு எதனால் இந்த அம்மா நான் உடனடியாக தண்டனை கொடுக்கவில்லை என்பதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களிலும் இந்த அம்மா நான் உன்னுடைய கண்ணீரை காண விரும்புவது கிடையாது. அது ஆனந்த கண்ணீராக இருந்தால் மட்டுமே அது எனக்கு விருப்பமான விஷயமாகும். அதே நேரத்தில் என் குழந்தை, நீ உனக்கு கஷ்டங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்கு கண்ணீரை எப்பொழுதும் சிந்த வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருப்பவர்கள் அங்கே ஒரு நாளும் ஓய்வில்லாமல் அந்த திட்டத்தை மட்டும்தான் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் போட்ட சதி திட்டமானது வெற்றியும் பெற்றது. ஏனென்றால் நீ கண்ணீர் சிந்தி விட்டாய் என் தங்கமே. அதனால்தான் அது மட்டும்தான் அவர்களினுடைய நோக்கமாக இருந்தது. அதை செய்து விட்டதனால் அவர்கள் நினைத்தது வெற்றி பெற்றது. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அடுத்தவர்கள் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீரை ரசித்து ஒருவர் நிற்கின்றார் என்றால் அவர்களுக்கு எப்பொழுதுமே மன்னிக்கக்கூட முடியாதவர்கள் ஆவார்கள். தெய்வத்திடமிருந்து ஒரு நாளும் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. இப்படிப்பட்ட இவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றும் தண்டனை கிடைத்திருக்கின்றது என்றும் நம்மால் எப்படி உணர முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக உன்னால் உணர முடியும். எப்பொழுது தெரியுமா? இவர்களுக்கு தெய்வம் கொடுத்திருப்பது
என்னவென்று நீ புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உனக்கு எப்பொழுது கிடைக்கும் தெரியுமா என் தங்க பிள்ளையே? தெய்வம் இவர்களுக்கு எந்த ஒரு மங்களகரமான நிகழ்வையும் நடத்தி கொடுக்காது. இவர்கள் இல்லத்தில் நடக்க வேண்டிய சடங்குகள் எத்தனையோ இருந்தும் அது நடக்காமல் நிற்கும். அது மட்டுமல்லாமல் இது நடக்கவில்லையே என்று மனம் வெதும்பி நின்று கொண்டிருப்பார்கள். இப்படி இவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். எல்லாமே குறையாகவே வந்து நிற்கும். இவர்கள் தொடர்ந்து செய்கின்ற செயலில் அவர்கள் மனதிற்கு முழுமையான திருப்தி ஒரு நாளும் கிடைத்து விடாது. வெளியில் பேசும் பொழுது அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பெருமையாக பேசிக்கொண்டு திரியலாம். ஆனால் உண்மை நிலை என்னவென்று அவர்கள் மனதிற்கு மட்டுமே தெரியும். அதுதான் தான் செய்த தவறுக்கு, தான் ஒருவரை கண்ணீர் சிந்த வைத்ததற்கு தண்டனை கிடைத்திருக்கின்றது என்பதனை அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். என் குழந்தையே, நீ முதலில் தெளிவாக புரிந்து கொள். தெய்வம் யாருக்கும் ஆசிகளை அவ்வளவு எளிதாக வழங்கும். நல்லது செய்கின்றவர்களுக்கும் மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்லது நினைப்பவர்களுக்கும், நல்லதே நினைக்காவிட்டாலும் கெட்டது நினைக்காமல் இருக்கின்றவர்களுக்கும் அவர்களுக்கு மட்டும்தான் தெய்வம் எப்பொழுதும் நினைத்ததை கொடுக்கும். அதே நேரத்தில் என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாவற்றையும் எல்லாம் நடக்காமல் போகும் பொழுது நீ உணர வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் தெய்வம் நமக்கு இதை கிடைக்க விடாமல் செய்திருக்கின்றது என்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நீ இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கின்றது? என்ன தெரியுமா? உனக்கு கண்ணீர் சிந்த வைத்தவர்களின் நிலை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் என்ன நினைப்பதற்கு காரணம், நீயும் ஒரு நாளும் யாரையும் கண்ணீர் சிந்த வைத்துவிடக் கூடாது என்று யார் ஒருவரின் கண்ணீருக்கும் நீ காரணமாக இருந்து விடக்கூடாது. அது பாவத்திலும் மிகப்பெரிய பாவம். அவர்கள் கண்ணீர் சிந்துகின்ற நிலைக்கு வந்து தெய்வத்திடம் வந்து முறையிடும் பொழுது தெய்வம் அவர்களின் வார்த்தைகளைத்தான் முதலில் மதிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அவர்கள் தெய்வத்தை வணங்கலாம், தெய்வத்திடமிருந்து எல்லா வேண்டுதல்களையும் வைக்கலாம். ஆனால் தெய்வம் அவர்களை ஒரு நாளும் கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்பதுதான் இது போன்று செய்பவர்களுக்கு கிடைக்கின்ற தண்டனை. மிகப்பெரிய தண்டனை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வெளியில் பேச்சுக்கு என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு திரியலாம். எப்படி எல்லாமே தன் வாழ்க்கையில் மாறிவிட்டதாக சொல்லலாம். தெய்வம் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக சொல்லலாம், வெளிக்காட்டலாம். ஆனால் உண்மை நிலை அவர்கள் குடும்பத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகள் என்று எல்லாமே அதனை வெளிக்காட்டிவிடும். இனிமேல் இவர்களினுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கின்றேன். இனி இவர்கள் வாழ்க்கையில் வரவே கூடாது என்பதுதான் என்னுடைய முடிவு. அடுத்தவர்களின் கண்ணீரை கண்டு ரசிப்பவன் இந்த உலகத்திலேயே இரக்கமற்றவன். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்தவருக்கு தண்டனை பலமாக இருக்க வேண்டும் என்று நான் உன்னிடத்திலே இதை கொடுத்து விட்டால் நடந்த கஷ்டங்களை எல்லாம் நீ மறந்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல அந்த உறவை நீ தொடர்ந்து கொண்டிருப்பாய் அல்லவா? அது நடந்துவிடக்கூடாது. அதனால் எப்பொழுதும் எந்த விஷயம் சரியாக நடக்க வேண்டும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த அம்மா இன்று உனக்கு சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா? மிக முக்கியமான விஷயம் இது ஒன்றுதான். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள், உன் கண்ணீரை கண்டு ரசித்தவர்கள் எப்பொழுதும் நீ கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள்
இவர்கள் முன்னிலையில் எல்லாம் நீ என் பிள்ளை, நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய். அதற்கு உன் அம்மா நான் இப்பொழுது துணையாக நிற்கப் போகின்றேன். நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்